இல்லை. ஒரு திட்டத்திற்கு கூட எந்தவித பணமும் உருவாக்கல. அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2017 இருந்து 7 வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க. போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக 136 கோடி ரூபாய் கொடுத்து 64 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேடுங்கய்யா. அது தவறு. ஒரு குளோபல் சிட்டிங்க ஐயா கோயம்புத்தூர். சாதாரண நகரம் இல்ல, குளோபல் சிட்டி. உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டுக்கு, அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு ஒரு கோல்ட் ஷேர் பிளைட் இல்ல, அதற்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கல அப்படிங்கறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா எம்பி வீடு இங்கதான் இருக்கு. நம்ம பேசுறதை கேட்டிருக்காருன்னு தெரியலங்க ஐயா. எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எம்பி இங்கே அமர்ந்திருக்கின்றார். வளர்ச்சி தப்பு தவறி கூட எட்டி பாத்திரக்கூடாது, எட்டி பாத்திரவே கூடாது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எம்பியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பதனால கரூருக்கு கோயம்புத்தூருக்கு 7,800 ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எத்தனை நாளா கேட்டிருக்கிறோங்க. 8 லேன் ப்ராஜெக்ட். அது வந்து அப்படியே கன்ஜெஷன் ஒதுக்கி அப்படியே சிட்டி வெளியே growth ஆகும். அனுமதி இல்ல, லேண்ட் அக்விசிஷன் நடக்கல. மத்திய அரசு எத்தனை முறை வானதி அக்கா அவர்களோ முருகன் ஐயாவோ போய் எத்தனை முறை நிதின் கட்கரி அவங்கள பார்த்து எத்தனை பெட்டிஷன் ஐயா கொடுக்கிறது. அங்கிருந்து பெட்டிஷன் இங்க வந்தா எது வேலையும் செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு இன்னொரு பட்ஜெட்ல இன்னொன்னு ஏமாத்திருக்காங்க பாருங்க. விலாங்குறிச்சியில புதிய ஐடி பார்க் துவங்குவாங்களாமா பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. 2020 பட்ஜெட்ல விலாங்குறிச்சி ஐடி பார்க் 2020லயே அறிவிச்சாங்க. செங்கலிங்கானா ஒன்னைங்கானா, சரி நாமளும் ஒன்று போட்டு பார்ப்போமே. 2024 பட்ஜெட்ல விலாங்குறிச்சியில ஐடி பார்க். ஐயா, நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி. நேற்று பாருங்க ஐயா, நம்ம பிரதமர் நேற்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நேற்று உயர்த்தியிருக்கிறாங்க. ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 3150 3400 உயர்த்தியிருக்கின்றோம். 250 ரூபாய் உயர்த்தியிருக்கிறோம். ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது கரும்பினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு 2100. 2014 10 ஆண்டுகள் கழித்து 2024 நம்முடைய ஆட்சியில குறைந்தபட்ச ஆதரவு விலை 2100 3400 1300 ரூபாய் நாம் ஏற்றிருக்கிறோம். 62% உயர்த்தியிருக்கோம். திமுக கார எவ்வளவு கில்லாடி நாங்க ஐயா. தேர்தல் அறிக்கை 2021 எழுதியிருக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் உயர்த்துவோம். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி கார உயர்த்திடுவான். எப்படி இருந்தாலும் பிஜேபி கார 2100 தூக்கிட்டு வந்து 3400 மோடி ஐயா நிறுத்தி இருக்காரு. 4000 2 வருஷம் நிறுத்தினதுக்கு அப்புறம் திமுக கார வந்து கரெக்டா ஸ்டிக்கர் ஒட்டுவான். சொன்னதெல்லாம் செஞ்சமல்ல. 4000 ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம், எங்க தளபதி 2026க்கு முன்னாடி செஞ்சாங்க. இப்படி தாங்க ஐயா ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரும்புக்கு குறைந்தபட்சம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க, இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க. தமிழகத்தில் மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு பெரிய நாடு. மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாருங்க, சும்மா போடுறாருங்களாங்க. 2024 உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட் 11 லட்சம் கோடி, 11,11,111 கோடி, 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு. இங்கிருந்து ஐயா போடுறாரு அவ்வளவு. நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய, நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போடுறார். அந்த சிரமத்திலும் 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். 10 ரூபாய் ஒருக்கா, 7 ரூபாய் ஒருக்கா எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார்.